வெல்கம் டு கொஞ்சம் சைக்காலஜி கொஞ்சம் டெக்னாலஜி. ஸோ இந்த சீரீஸில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் எந்தெந்த மாதிரி வந்து நம்மளோட ஹியூமன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் இந்த எபிசோடில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது கார் ரேசிங்கில் வந்து எப்படி அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கு ஏஐ அல்காரிதம்ஸ், மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அப்படி அந்த டிசிஷன் மேக்கிங்கை வந்து உண்மையாகவே வந்து டிரைவர்ஸ் அந்த கார் ரேசர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, சில சமயம் இன்ட்யூஷன் பேஸ்டில் போகிறாங்களா. ஸோ அது நிறைய இட்ஸ் அகெயின் சம் ஆஃப் தி racers they follow their intuitions rather than the machine learning algorithm made decisions. Okay, so அதில் வந்து எப்போவும் அந்த பட் இட் doesn't make அது பெரிய ஒரு கவலை இல்லாத ஒரு விஷயம் for the crews or for the drivers, the racers. Okay, பட் இப்போ நம்மளோட விஷயம் என்னென்னா அது எங்கெங்கெல்லாம் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கில் என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுது இந்த அல்காரிதம், இந்த ஏஐ டூல்ஸ். இந்த கார் ரேசிங்கில் எத்தனை லேப், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 லேப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 லேப்ஸ் வந்து ஒரு கார் போய் வரணும் எவ்வளோ ஸ்பீடில், எவ்ரி செகண்ட் டஸ் மேட்டர் எ லாட் ஃபார் த ரேசஸ் டு வின். ரொம்ப தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் அது வந்து பெரிய லைஃப் அண்ட் டெத், வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் கார் ரேசர்ஸ்க்கு இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து இந்த ஏஐ டூல்ஸ் எப்போ வந்து கார் டயர் வந்து மாற்றணும், அதனோட ப்ரெடிக்ஷன். இப்போ வந்து ஒரு விஆர்என் ஒரு 100th லேப்ஸ் அந்த லேப்பில் போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து காரோட டயர் மாற்றணுமா இல்லை ஃபியூல் போடணுமா, இந்த டெசிஷன்ஸ் வந்து ஜஸ்ட் கீப் ஆன் பாசிங். அதே மாதிரி இது கார் ரேசர் உள்ளே உட்காந்துருக்காருல்ல, அவரோட வேலை மட்டும் இல்லை, வெளியே ஒரு டீம் இருக்கும். சரி, அந்த டீம் தான் வந்து தே ஹேவ் டு ஹெல்ப் தம் லாட். அங்கே வந்து ரொம்ப ஏதாவது ஒரு சேஞ்சஸோ இல்லை டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இதை நிச்சயமாக அதை செய்ய முடியாது. அந்த ரேசருக்கும் இது பெரிய கிரிட்டிக்கலான க்ரூஷியலான ஒரு டைம் ஆகிடும் டியூரிங் த ரேஸ் டைம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சினாரியோவில் இந்த ஏஐ அல்காரிதம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் அலர்ட் மெசேஜ் டு திஸ் குரூப். இந்த செட்டப்புக்கு இந்த டீமுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சீஃப் குரூ அதை மேனேஜ் பண்ணுற ஒரு டீம். ஸோ அந்த மேனேஜ் பண்ணுற டீம் வந்து தே வில் ஜஸ்ட் லுக் அரவுண்ட் டியூரிங் தி அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பார்த்து எந்த லேப்பில் யாரோட கார் வந்து கரெக்டாக வந்து டயர் மாற்றத்துக்கு வரும், எக்ஸாக்ட் செகண்டோட சொல்லிடுவாங்க. ஃபியூல் மாற்றத்துக்கு, வாட் எவர் இந்த ப்ரெஷர் டயர் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு, அண்ட் தென் அந்த பிரேக்கிங் சிஸ்டம்ஸ், இந்த எவ்ரி திங். ஓகே, இது எல்லாமே வந்து ரொம்ப செகண்ட்ஸில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடணும். இப்போ ஃபோர் டயர் மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 செகண்ட்ஸ், தட்ஸ் மேக்ஸிமம் செகண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஸோ தி இம்ப்ரூவ்மெண்ட் ஹேஸ் பின் மேட் த்ரூ ஏஐ டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ். இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் எந்த லேப்பில் இந்த டயர் கரெக்டாக அடுத்ததாங்க ஒவ்வொரு தடவை மாற்றும் போது, பிகாஸ் இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு வந்து பெரிய டேட்டாஸ், பிக் டேட்டா, தே ஹேவ் அ பிக் டேட்டா அண்ட் தே ஆர் ரன்னிங் அண்ட் தே ஆர் கெட்டிங் தி அனாலிசிஸ். ஸோ த சிமிலர் கார், சிமிலர் ரேசர், சிமிலர் அது இப்படி வேணாலும் நம்ம வந்து டேட்டாவை வந்து பிரித்து அனலைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எவ்ரி டைம் தே ஆர் இம்ப்ரூவிங். எப்போவுமே வந்து ஒரு இன்ட்யூஷனில் தான் நிறைய விஷயம் டெசிஷன் எடுக்க வேண்டியிருந்த அந்த டைம்லாம் போய் நவ் வி ஹேவ் அ டேட்டா. 100% இல்லைனாலும் கிட்டத்தட்ட 99% the AI tool, AI software is working fine. That's what we are getting the information from all the இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் சொல்கிறது this is what it is. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது we are making a wise decision. This is ultimate and this is helping them. என்ன பிரச்சனைனா lot of time the racers will not
follow these kind of decisions. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. But lot of time, many times these car races will make their own decision. They will make their own, follow their own intuition. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். இன்னும் சொல்ல போனால் அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த கன்வின்சிங் ஹியூமன் saying that AI is working fine, go for this decision making, just rely on this one அப்படின்னு சொல்கிறதில்ல, அந்த கன்வின்ஸ் பண்ணுறதில்ல. ஸ்டில் they are facing lot of challenges it seems. ஏன் அப்படின்னா many times இந்த car races will follow their நம்ம அவங்களுக்குள்ள என்ன சொல்லுதோ இல்லை, I mean they knew something because of their experience. அதனால இன்னும் வந்து they are not accepting this technology as a whole. But still it is really working fine. அந்த டீமுக்கு வந்து ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண வைக்கிது. எந்த டீமுக்கு அப்படின்னா கார் டயர் மாற்றுறவங்களுக்கு, ப்ரெஷர் செக் பண்ணுறவங்களுக்கு, அது எல்லாம் தே ஆர் வெரி வெரி அலர்ட்னஸ். ரொம்ப ரொம்ப வித்தின் குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே அந்த ஆக்ஷனை வந்து எடுத்துட முடியுது. ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ இந்த ஃபீல்டில் கூட ஏஐ மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுவும் எப்படி ஒர்க் ஆகுது, ஐ மீன் ஈவன் நீங்கள் டிவியில் பார்க்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் the analysis will be going on, the analysis will be given to the audience. Analysis report இப்போ இந்த இதே ஃபாஸ்ட்டில் போனால் இந்த ரேசர் எந்த லேப்பில் எத்தனாவது செகண்டில் இல்லை எந்த டைமில் வந்து he will reach, அந்த அனாலிசிஸை வந்து ஆடியன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் they will make their own judgment. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா exchange between the user, I mean the audience, and also even racer will get, racer வந்து கண்டினியூஸாக இந்த டீமோடவும் they will get in touch. I think they have an IoT device in the car. அவங்க அதுலேயும் அந்த டேட்டாவை பார்த்துட்டே இருக்கலாம். If they want, they can check with the team also always. They have all the devices inside the helmet, and that's how they have given, I mean all the procurement have been given. So ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக, I mean even not only in this scenario, the lot of scenarios we are seeing wherever we have a huge data. இங்கெல்லாம் பெரிய டேட்டாஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த ஏஐ டூல் is coming into place. So AI software is coming into place. The machine learning algorithm is used for us to make wise decision, to make in the going in the right direction. Not only the companies மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒர்க் ஆகிறது வந்து it's very very useful, and it's very really value addition, right? அடுத்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட will come and see you. Thank you so much.